ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து காமன் கிரிப்டோகிராஃபி டேர்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எதுக்கு வந்து சொல்கிறேன்னா, இப்போ கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எதுக்கு வந்திருக்குன்னா, இந்த காமன் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து மீட் பண்ணணும். அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் கிரிப்டோகிராஃபி வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், இது வந்து ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு கிரிப்டோகிராஃபி இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிரிப்டோகிராஃபி புரியணும்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கும், பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிவிஎஸ்எஸ் ஸ்கோரிங், ஒரு ஸ்பெசிஃபிக் வல்னரபிலிட்டிக்கு எப்படி நீங்கள் வந்து சிவிஎஸ்எஸ் ஸ்கோரை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பக் பவுண்டி ரிப்போர்ட்ஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ணும்போது ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சிவிஎஸ்எஸ் வெக்டர் அண்ட் ஸ்கோர் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரையாஜாக இருக்குது. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த காமன் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து எவலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? ஸோ பேசிக்கலாக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது, அதாவது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் வந்து ஃப்ரம் தெஃப்ட், அதாவது ஒரு எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் நாம் வந்து ஒரு சிஸ்டமை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்போம். அண்ட் அதோடைய சிஏஏ வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ சிஐஏனா சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஐஏனா இன்டிகிரிட்டி அண்ட் ஏனா அவைலபிலிட்டி. ஸோ இது மூணு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். கான்ஃபிடென்ஷியாலிட்டியில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அதாவது டூ சப் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று வந்து டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் இன்னொன்று வந்து ப்ரைவசி. ஸோ டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்ட் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் இருக்குது, ரெண்டு ப்ரிவிலேஜஸ் இருக்குது, அதாவது அட்மின் ப்ரிவிலேஜ் அண்ட் லோவர் ப்ரிவிலேஜ் இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பக் இருக்குது, அதாவது ஒரு அட்மின் டேஷ்போர்டை வந்து பார்க்க முடியுது ஒரு லோவர் ப்ரிவிலேஜ் யூசரால். ஸோ இப்படி பார்க்குறதுனால என்ன வந்து டிஸ்க்ளோஸ் ஆகுதுன்னா கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். மேபி அட்மின் டேஷ்போர்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கணுன்னா நிறைய ப்ராடக்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், அண்ட் ப்ராடக்ட்ஸை டிலீட் பண்ணலாம், யூசர்ஸை வந்து டிலீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு டேட்டா. ஸோ அதனால தான் நாம் வந்து கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வந்து அன்ஆத்தரைஸ்டு யூசருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இதை வந்து டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரைவசி. ஸோ பேசிக்கலாக இந்த ப்ரைவசி பற்றி நீங்கள் வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பொதுவாக என்ன இது ப்ரைவசி? ஸோ ப்ரைவசின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். யாருக்கு ஷேர் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும், எவ்வளோ ஷேர் பண்ணணும். ஸோ இதை வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டு நீங்கள் வந்து டைம்லைனுக்கு போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க, இது வந்து பப்ளிக்கு போகணுமா ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போகணுமா, ஆர் அது வந்து யாருமே பார்க்காம வெறும் உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைவசியோடைய சிம்பிளான எக்ஸாம்பிள் அது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் சைடில் இருந்து உங்களுடைய டேட்டாவை யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஃபேஸ்புக் சைடில் இருந்து அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வந்து வாங்குவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் அப்ரூவல் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரீசெண்டாக கூட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து வந்திருக்கும், நீங்கள் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணணும், ப்ரைவசி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுக்கு வந்து சென்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்ககிட்ட வந்து அப்ரூவல் கொடுக்கணும், நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா தான் உங்களுடைய டேட்டா வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக அட் தி எண்ட் ஆஃப் டே கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு அன்ஆத்தரைஸ்டு டிஸ்க்ளோஜர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா, அதாவது டேட்டாவை வந்து யாரோ அன்ஆத்தரைஸ்ட் ஆன ஒரு ஆள் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கா. ஸோ இங்கே வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பேஷண்ட்டோடைய கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்ஐவி அது இதுன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான டேட்டா. ஸோ இது வந்து பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனை ஹேக் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கேரோடைய நெட்ஒர்க்கை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த டேட்டா வந்து லீக் பண்ணான்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும்னா
அது வந்து யாருமே அன்ஆத்தரைஸ்ட் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து கிளியராக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டின்னு பார்த்தோம்னா மறுபடியும் 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் இன்னொன்று வந்து சிஸ்டம் இன்டெகிரிட்டி. பேசிக்கலாக இன்டெகிரிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இருக்குது. அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் மேபி நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் ஃபைலை வந்து வேறு யாரோ ஆக்சஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபைலை அந்த ஸ்டோரியை வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த டெக்ஸ்ட் ஃபைலை. ஸோ ஸ்டோரி வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை வச்சு படம் பண்ணி என்னென்னவோ ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து டேட்டா இன்டெகிரிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அன்ஆத்தரைஸ்டு யூசர் வந்து ஒரு டேட்டாவை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கும் இன்டெகிரிட்டிக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இங்கே வந்து டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, கரப்ட் ஆயிருக்கு, மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்டம் இன்டெகிரிட்டி என்ன? சிஸ்டம் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் வந்து அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ்னால கரப்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கணுன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸை வந்து நிறைய பாலிசிஸ் இருக்கும். இந்த மாதிரி லேப்டாப்ஸில் வந்து மலிஷியஸான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, இந்த டொரண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை மீறி நாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா இதை வந்து சிஸ்டம் இன்டெகிரிட்டியை வந்து நாம் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர்வால் ரூலை வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு ஆன்டிவைரஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இது வந்து ஒரு சிஸ்டம் இன்டெகிரிட்டி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வர் வந்து ஹேக் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஓடியா இருக்குது ஆர் ஏதோ ஒரு பேட்ச் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுறான், அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி டாஸ் பண்ணுறான். ஆர் மேபி ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சர்வீஸ் வந்து ஹேக் பண்ணி சர்வ் பண்ணாமல் வச்சுருக்கான். ஸோ அப்போ வந்து ஒரு சிஸ்டமுடைய இன்டெகிரிட்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதாவது அன்ஆத்தரைஸ்ட் யூசர்னால. ஸோ இது வந்து பேசிக்கலாக அன்ஆத்தரைஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. அதாவது ஓவராலாக பார்த்தோம்னா இன்டெகிரிட்டினா அன்ஆத்தரைஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதுக்கு சேம் எக்ஸாம்பிள் தான் நான் வந்து கொடுக்குறேன். ப்ரீவியஸாக கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கு எப்படி ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு நான் ஹெச்ஐவி எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அதே மாதிரி இந்த இடத்துல சேம் எக்ஸாம்பிள் எடுத்துவோம். அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸை வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் பேஷண்ட்டோடைய டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹெச்ஐவி நாம் வந்து வேறு ஏதோ ஒரு நோய்க்கான இன்ஃபர்மேஷனை வந்து நாம் வந்து சேவ் பண்ணுறோம் அந்த ஸ்பெசிஃபிக் பேஷண்ட்டுக்கு. ஸோ டாக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா மேலே தான் இவங்க வந்து ரிலே ஆகிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தப்பான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து இன்டெகிரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதையும் கிரிப்டோகிராஃபியை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதை தான் இன்டெகிரிட்டி. அண்டு கடைசியாக அதாவது இந்த தேர்டு ட்ரையாங்கிளில் இருக்கிற டேர்ம் வந்து அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்கலாக அவைலபிலிட்டியில் 2 டைப்ஸ் இருக்குது. சேம் லைக் இன்டெகிரிட்டி, டேட்டா அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் தென் சிஸ்டம் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டேட்டா அவைலபிலிட்டின்னா நாம் ஆக்சஸ் பண்ணுற டேட்டா எப்போவுமே 24/7 இன்ட்டு 365 days நாம் வந்து அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கு டேட்டா வந்து நாளைக்கு வேணும்னா எனக்கு வேணும். இப்போ சடனாக நான் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது டேட்டா இல்லைன்னா அது வந்து அவைலபிலிட்டி இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ பேசிக்கலாக நாம் வந்து கேட்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கணும் ஆல் தி டைம். ஸோ இது வந்து டேட்டா அவைலபிலிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் சிஸ்டம் அவைலபிலிட்டின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக் சர்வர் இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே 24/7 யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ சடனாக ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ்புக் டவுன், இன்ஸ்டாகிராம் டவுன், இது டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் வந்து போடுவாங்க இல்லையா? அது எதனாலன்னா அவைலபிலிட்டி வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து 24/7 வந்து ஆக்சசபிளாக இல்லை. ஸோ அதனால அவைலபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எப்போ ஆகும்னா பேசிக்கலாக ஒரு டிடாஸ் அட்டாக் பண்ணும்போது ஒரு சர்வர் வந்து ரெஸ்பான்சிபிளாகவே இருக்காது. ஸோ அப்போ வந்து அவைலபிலிட்டி வந்து டவுன் ஆயிருக்கு, அதாவது சிஸ்டம் அவைலபிலிட்டி. ஸோ ஒரு ஓவர்வியூவில் வந்து பார்த்தோம்னா டிஸ்ரப்ஷன் ஆஃப் யூசேஜ் அண்ட் ஆக்சஸ் வந்து அவைலபிலிட்டின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் எண்ட் யூசர்னால ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாவை யூஸ் பண்ண முடியல, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியலன்னா அது வந்து அவைலபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு
உண்டான எக்ஸாம்பிள் வந்து சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹெல்த் கேர் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் டேட்டா வந்து கரப்ட் ஆயிடுச்சு, யாரோ ஒரு அட்டாக்கர் வந்து ஹேக் பண்ணி டேட்டா வந்து கரப்ட் பண்ணிட்டான். ஸோ அப்போ வந்து நம்மளால் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, ரீட் பண்ண முடியல. அதாவது ஒரு மால்வேரை வச்சு அவன் வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டான். ஸோ அப்போ வந்து நம்மளால் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து டேட்டா அவைலபிலிட்டியை வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆர் டேட்டா அஃபெக்ட் பண்ணாமல் வெறும் சிஸ்டமை வந்து அவன் வந்து லாக் பண்ணிட்டான். ஆனால் டேட்டா சேஃபாக இருக்குது, பட் சிஸ்டமை வந்து லாக் பண்ணிட்டான், பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டான், ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அவன். ஸோ இங்கே வந்து சிஸ்டமுடைய அவைலபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக இது வந்து ஒரு CIA ட்ரையாட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் CIA ட்ரையாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஷனும் கூட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, வாட் இஸ் CIA ட்ரையாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகே, உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து பேசிக் கீ ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து கிரிப்டோகிராஃபியை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்கிரிப்ஷன்னு, ஹேஷிங்கு, அண்ட் தென் சர்டிஃபிகேட்ஸு, சிக்னேச்சர்ஸ், அது இதுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ் வந்து சால்வ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் இன்னொரு 2-3 டேர்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அப்பார்ட் ஃப்ரம் CIA. ஸோ அத்தென்டிசிட்டின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சோர்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் வந்து அத்தென்டிக்காக இருக்கான்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து நம்புவீங்க, ஏன்னா அவள் வந்து உன் ஃப்ரெண்டு. அதே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஏதாச்சும் ஒன்று சொன்னான்னா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. பொதுவாக அவங்க வந்து ஒரு ரூமர், ஒரு பொய் சொல்கிற ஆளாக இருந்தால் அவனை வந்து நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ அதை தான் நாம் வந்து அத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அத்தென்டிசிட்டிக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கா. ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு லாகின் பண்ணால் தான் நீங்கள் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து தெரியும். அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான், ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது இல்லையா. ஸோ உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணால் தான் ஓகே, இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் சைபர் பிளாக் ஹோல் அப்படிங்கிற யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஸோ இது வந்து அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ பேசிக்கான டேர்ம் வந்து இங்கே உங்களுக்கு கிளியர் ஆச்சுன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஸோ பேசிக்கலாக அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய அசெட்ஸ் இருக்குது, அதாவது நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, டேட்டா அண்டு நிறைய திங்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா பிரீச் ஆச்சுன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து பொறுப்பேற்றுக்கணும். அதாவது ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தோம்னா இந்த டேட்டாலாம் எப்படி இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா பேஸ் சர்வரில் வந்து சேவ் ஆகுது, ஸோ அதை வந்து கரப்ட் இல்லாமல் நிறைய திங்ஸ் இருக்கும் அவர் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஒரு ஐடி அட்மின் பார்த்தோம்னா ஒரு சர்வர் வந்து எப்போவுமே அப் டைமில் இருக்கணும், அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் வந்து அவன் வந்து டேக் கேர் பண்ணிப்பான். அதாவது ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் விஷயத்துக்கு, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் திங்குக்கு ஒரு பொறுப்பானவர் வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து எடுத்துக்கணும் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஆச்சு, ஒரு இன்சிடென்ட் வந்து ஆச்சுன்னா இதை வந்து பொறுப்பேற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ரெப்புடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் ரெப்புடியேஷன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ யாரோ ஒருத்தர் ஒரு 10,000 ருபீஸ் வந்து கடன் வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், நாம் வந்து ஒரு சிக்னேச்சர் எல்லாம் வாங்குகிற ஒரு கோர்ட் ஆர்டர் மாதிரி, ஐ மீன் பொதுவாக ஒரு கையெழுத்து, ஒரு கை நாட்டு வந்து வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரூஃப், அதாவது இந்த குறிப்பிட்ட நபர் வந்து இன்னார்கிட்டேருந்து இவ்வளோ காசு வந்து இதுவாக வாங்கியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து வாதாடலாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா. ஸோ இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் இது. பட் அதே ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நான் ரெப்புடியேஷன் என்னன்னா, ஸோ பேசிக்கலாக ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க ஒரு இன்னொரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு. ஸோ அதை நீங்கள் தான் சென்ட் பண்ணீங்கன்றதுக்கு என்ன ஆதாரம், என்ன ப்ரூஃப்? ஸோ இங்கே தான் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் வருது. ஐ மீன் நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணால் அதை வந்து வெறும் அந்த டெஸ்டினேஷனில் இருக்கிறவர் மட்டும்தான் டிகிரிப்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஸ்பெசிஃபிக்கலாக உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குது, நீங்கள் வந்து சைன் பண்ணினா அதை நீங்கள் வந்து டினை பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க அண்ட் நீங்கள் தான் அதை வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃப். ஒரு ஸ்பெசிஃபிக் சோர்ஸ்லேருந்து டேட்டா வந்திருக்குன்னா அது அவர் மட்டும்தான் அனுப்பியிருக்க முடியும் அண்ட் வேறு யாராலையும் அனுப்ப முடியாது அப்படிங்கிற டேர்மு தான் நாம் வந்து
நான் ரெப்புடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பேசிக்கலாக இது 3 தெரிஞ்சால் போதும். அண்ட் சில சில டேர்ம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க, அசெட், வல்னரபிலிட்டி, எக்ஸ்ப்ளாய்ட், அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்டு நல்ல ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அசெட் அப்படின்னா, அசெட்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் என்டிட்டி ஆர் டேட்டா. ஸோ இதை வந்து ஒரு அசெட் அப்படின்றோம். ஸோ பேசிக்கலாக ஒரு அசெட்டை தான் நாம் வந்து பாதுகாக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது, அது வந்து ஒரு அசெட். ஸோ அதை வந்து நாம் வந்து பாதுகாக்கணும். அவர் ஒரு சர்வர் இருக்குது, ஸோ அதை வந்து நாம் வந்து பாதுகாக்கணும். ஸோ சர்வர் வந்து ஒரு அசெட். எக்ஸ்ப்ளாய்ட் ஆனால் ஒரு டூல் ஆர் ப்ரோக்ராம், அதாவது ஒரு டூல் கிட்ட சொல்லலாம், ஆர் ஒரு ஏதோ ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருக்கலாம். அதாவது ஒரு இந்த எக்ஸ்ப்ளாய்ட் டிவியில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து நாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பேசிக்கலாக ஒரு டூல் ஆர் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது இல்லையா, அதனால தான் நாம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டோடைய கோடவுன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஸ்பெசிஃபிக் வல்னரபிலிட்டிக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேசிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆனால் ஒரு டூல் ஆர் ப்ரோக்ராம் ஒரு வல்னரபிலிட்டியை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நான் வந்து புதுசாக ஒரு டேர்ம் வந்து சொல்லியிருக்கேன், வல்னரபிலிட்டி அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து வல்னரபிலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வல்னரபிலிட்டினா ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு கேப், அதாவது ஒரு வீக்னஸ், ஒரு டிஃபெக்ட், ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற டிஃபெக்டோ, வீக்னஸோ, ஒரு கேப்போ நாம் வந்து வல்னரபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வல்னரபிலிட்டியை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். ஸோ பேசிக்கலாக ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ச் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது, ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது எஸ்கியூஎல் மேப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர் மேபி எஸ்கியூஎல் மேப் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் டிபியில் வந்து ஒரு கோடை வந்து காப்பி பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட். அண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து வல்னரபிலிட்டி. ஸோ இதோடைய டெஃபினேஷன் வந்து பார்த்தோம்னா வீக்னஸ் இன் எ ப்ரோக்ராம் ஆர் டிஃபெக்ட் இன் எ ப்ரோக்ராம் தட் கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து புதுசாக இன்னொரு டேர்ம் வந்து வந்திருக்கு, த்ரெட். ஸோ மறுபடியும் வல்னரபிலிட்டியோட டெஃபினேஷன் சொல்கிறேன். வீக்னஸ் இன் எ ப்ரோக்ராம் தட் கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட் பை எ த்ரெட். த்ரெட்டுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளாய்ட் ப்ளஸ் வல்னரபிலிட்டியை வந்து த்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டேஞ்சர், அதாவது ஒரு நடக்கக்கூடிய ஒரு ஆபத்தை நாம் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அதை தான் நாம் வந்து ஒரு த்ரெட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு 0 டே வந்து வரப்போகுது. ஸோ அதை வந்து நாம் வந்து த்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட ஒரு 0 டே இருக்கு, ஸோ அவன் வந்து ஒரு த்ரெட். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக நாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஒரு த்ரெட்டு கிட்ட இருந்து நாம் வந்து ஒரு அசெட்டை வந்து காப்பாற்றுறோம். ஸோ அதனால தான் த்ரெட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ப்ளஸ் வல்னரபிலிட்டி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக த்ரெட்டுனா ஒரு வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டியை வந்து நாம் வந்து த்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கடைசியாக நான் வந்து ரிஸ்க்கை வந்து சொல்கிறேன். ஸோ ரிஸ்க்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அசெட்டுக்கு ஒரு லாஸ் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபரை தான் நாம் ஒரு லாஸை வந்து ஒரு லாஸாக இருக்கட்டும், ஒரு டேமேஜாக இருக்கட்டும், ஒரு ஸ்பெசிஃபிக் அசெட்டுக்கு. ஸோ இது வந்து நாம் வந்து ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசெட் இருக்குது, ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது, அண்ட் ஒரு ஆக்டிவாக ஒரு த்ரெட்டும் இருக்கான், ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கோடும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இது வந்து ரிஸ்க் இருக்குது. இப்போது நாளைக்கு ஏதோ ஒரு ஓடியை வந்து வரப்போகுது, அண்ட் அதுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் யாரோ ஒருத்தர் கிட்டப்லையோ ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இது வந்து ஒரு த்ரெட் ஆக்டர், யாரோ ஒரு மலிஷியஸ் காய் வந்து இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க். ஸோ இது அதனால தான் நம்ம வந்து A+T+P அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அசெட்டும் வல்னரபிலிட்டியும் அண்ட் த்ரெட்டும் சேர்ந்தா இது வந்து ரிஸ்க். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்ப்போம்.